முன்னுரிமை டிவியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். அலைக்கடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே. வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல் தான் எங்கள் வீடு. வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல் தான் எங்கள் வீடு. நாள் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை. இதுதான் எங்கள் வாழ்க்கை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வீடியோவில் வரும் பாடலை கேட்டு தமிழக மீனவர்கள் தொழில் சம்பந்தமாக எவ்வாறு துயரங்களை அனுபவிக்கிறார்கள் என்று அறிந்திருப்பீர்கள். அந்த வீடியோவை ஏன் காட்டினேன் என்று பின்பு நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை உள்ள கிழக்கு கடற்கரை சார்ந்த தமிழக மீனவர்களுக்கு மற்ற இந்திய மீனவர்களுக்கு இல்லாத ஒரு விசித்திரமான பிரச்சனை உள்ளது. அப்படி என்ன பிரச்சனை என்கிறீர்களா? தங்களது வாழ்வாதாரம் பாதிக்காமலும் அதே நேரம் அக்கறையில் உள்ள தங்களது தொப்புள் கொடி உறவுகளின் வாழ்வாதாரம் பாதிக்காமலும் தொழில் தர்மத்தை கடைபிடிப்பது எவ்வாறு என்று. எனது பார்வையில் அந்த பிரச்சனையை பற்றி தளபதி விஜய் அவர்களின் எண்ணங்கூட அதுதான். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்களுடன் கடந்த ஜனவரி மாதம் அவரது பட்டினப்பாக்கம் இல்லத்தில் சுமார் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து நேருக்கு நேர் பேச எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்பொழுது யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் முன்னாள் தலைமை அதிகாரி என்கின்ற முறையில் எனக்கு தெரிந்த பல விஷயங்களை அவருடன் பகிர்ந்து கொள்ள முடிந்தது. பரஸ்பர பரிமாற்றங்கள் செய்து கொண்டோம். அதன் அடிப்படையில் தான் நான் இவ்வாறு கூறுகிறேன். கன்னியாகுமரி பிரசார கூட்டத்தில் தாவேகா தலைவர் தமிழக மீனவர்களுக்கு அறிவித்த திட்டங்களை இந்த வீடியோவில் பாருங்கள். உங்களோட மீனவ நண்பன் நான் கொஞ்சம் வாசிக்கலாமா? 1. மீனவர் பாதுகாப்பு உரிமை தொகை. ஆண்டு மீன்பிடி தடை காலத்திற்கான மீனவர் பாதுகாப்பு நிதி ரூபாய் 8000 ரூபாய் 20,000 உயர்த்தப்படும். அடுத்தது படகு பாதுகாப்பு நிதி. படகுகளை விடுவிப்பது குறித்து தூதரக வழிகளில் பேச்சுவார்த்தை நடத்தும் வரை வங்கி கடன்களை திருப்பி செலுத்தவும், மீனவர்களின் குழுவுக்கு ஆதரவு அளிக்கவும் படகு உரிமையாளருக்கு ரூபாய் 5 லட்சம் உடனடி இடைக்கால நிவாரணம் வழங்கப்படும். அடுத்தது கடல் தாய் வீட்டு வசதி திட்டம். கடலோர பகுதிகளில் உள்ள அனைத்து குடிசைகளையும் சிதிலமடைந்த குடியிருப்புகளையும் அகற்றி புயல்களை தாங்கக்கூடிய காலநில மாற்றத்தை தாங்கும் வீடுகளை கட்டுவதற்கான ஒரு தனி வீட்டு வசதி திட்டம் உருவாக்கப்படும். கடைசியா மீனவர் எரிபொருள் பாதுகாப்பு திட்டம். இயந்திர படகுகளுக்கான மாதாந்திர மானிய டீசல் ஒதுக்கீட்டை 1800 லிட்டரிலிருந்து 3500 லிட்டராக உயர்த்தப்படும். ஒரு லிட்டருக்கு ரூபாய் 15 என்ற நிலையான மானியம் படகு உரிமையாளரின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்படும். இதெல்லாம் ஒரு சின்ன சாம்பிள் தான். வீடியோவை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். முடிவில் தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கவனமாக கேளுங்கள். இதெல்லாம் ஒரு சின்ன சாம்பிள் தான். இதெல்லாம் ஒரு சின்ன சாம்பிள் தான். அவர் சொல்வது இது ஒரு சாம்பிள் தான் என்று. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது ஒரு ட்ரெய்லர் தான் என்று அர்த்தம். மெயின் பிக்சர் இன்னும் வெயிட்டிங். நான் ஏன் அவ்வாறு சொல்கிறேன் என்பதற்கு பல சிக்னல் உள்ளன. எனக்கு தெரிந்த அறிகுறிகளில் ஒன்று, தனது பேச்சை தொடங்கும் போது தளபதி விஜய் அவர்கள் நான் உங்கள் மீனவ நண்பன் என்று உணர்வு பூர்வமாக எம்ஜிஆர் ஸ்டைலில் கூறுகிறார். 2, இந்த திட்டங்களை தனது கன்னியாகுமரி முதல் கட்ட பிரச்சாரத்தில் சொல்லியிருக்கலாம், ஆனால் அவர் சொல்லவில்லை. 2வது கட்ட கன்னியாகுமரி பிரச்சார கூட்டத்தில் அவர் இதை ஸ்பெஷலாக குறிப்பிடுகிறார். ஏனெனில் தமிழக மீனவர்கள் அவர் நெஞ்சில் குடியிருக்கிறார். 3வது, அவர் நிறைய மீனவ நண்பர்களிடம் சொல்லியிருக்கிறாரா, நான் கூட சுவாசிப்பது நீலாங்கரையில் இருக்கும் எனது வீட்டிலிருந்து உப்பு காற்றே என்று. அது
மனப்பூர்வமாக தன்னை அவர்களுடன் இணைத்து காட்டுவதை குறிக்கிறது. நான்காவது, நாகப்பட்டினம் மீனவர்களை 2015 இலங்கை கடற்படையினர் கைது செய்தபோது அவர்களுக்காக அவர் ஒரு தனி போராட்டம் நடத்தினார். இறுதியாக 5வது அறிகுறி என்னவெனில், கச்சத்தீவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஏற்கனவே அவர் குரல் கொடுத்துள்ளார். இப்படி பல உணர்வு பூர்வமான பல அறிகுறிகள் உள்ளன. ஆகவே இதுவரை அறிவித்த 4 திட்டங்கள் ஒரு ட்ரெய்லர் மட்டும்தான். மெயின் பிக்சர் இஸ் ஸ்டில் வெயிட்டிங். அப்படி என்ன அந்த மெயின் பிக்சரில் இருக்க போகிறது என்று கேட்கிறீர்களா? இக்கரை மற்றும் அக்கறையில் உள்ள தொப்புள் கொடி மீனவ சொந்தங்களுக்கு இடையில் சச்சரவு வராமலும் பரஸ்பர வாழ்வாதாரத்தை பாதிக்காமலும் இருக்கக்கூடிய ஒரு நிரந்தர தீர்வுதான் அந்த மெயின் பிக்சரில் இருக்க போகிறது. மக்களே, அந்த மெயின் பிக்சர் ஜனநாயகன் போல தாவேகா ஆட்சிக்கு வந்தவுடன் அதுவும் ரிலீஸ் ஆகும். நன்றி.